ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி தான் பார்க்க போகிறோம். அதோட டேஸ்ட்டும் சரி, டெக்ஸ்சரும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, இதை நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு பைனாப்பிள் வேணும். நம்ம அதை அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப்புக்கு ரவை எடுத்திருக்கேன். ஒரு கப் ரவைக்கு 3/4 கப்பு சீனி எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி, நெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பாதாம், திராட்சை, முந்திரி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். வாங்க, இதை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பைனாப்பிளை தோலை சீவிட்டு ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ பைனாப்பிளை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது கூட வெட்டி வச்ச பைனாப்பிளை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அதில் இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மூளை தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இது இப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அடுத்து நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு அது கூட நம்ம ரவையை சேர்த்துடலாம். ரவையை நல்லா வறுத்து எடுக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுக்கணும். நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. ரவையை வறுத்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை தனியாக வச்சுக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அடுத்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் கேசரிக்கு தேவையான அளவு தண்ணி கலந்துக்கிறேன். நான் 1 கப் ரவை எடுத்துருக்கேன். 2.5 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பைனாப்பிள் குக்காய் வந்துருச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்தோட்டி கொஞ்சம் மூளை கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் பவுடர் சேர்க்குறது பிடிக்கலன்னா இந்த நட்ஸ் வறுக்கும் போதே லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குங்குமப்பூ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ரவையை சேர்த்துறேன். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கிட்டே கொட்டி நம்ம கலந்துக்கலாம். இல்லைன்னா கட்டிப்பட்டு போயிடும். கரண்டியை விட்டுறாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். நல்லா கலந்து வந்துருச்சு. நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கரண்டியை விட்டுற வேண்டாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இது மாதிரி வந்ததுக்கப்புறம் ரவை வெந்துருச்சான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரையை சேர்க்கணும். இப்போ நம்ம இது கூட பைனாப்பிளை சேர்த்துடலாம். இப்போ நல்லா சர்க்கரை, ரவை ரெண்டும் நல்லா கலந்து வந்துருச்சு. பைனாப்பிள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அடி பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் கேசரி ரெடியாகி வந்துருச்சு. இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துக்கிட்டு நெய் எல்லா பக்கட்டும் சேர்ந்து வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ரொம்பவே யம்மியான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. கல்யாண வீட்டில் போடுற கேசரிலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அது மாதிரி வீட்டில் பண்ண முடியுமான்னு யோசிச்சிருப்போம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது அதை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.